அன்பார்ந்த மாணவர்களே, மற்றுமொரு இனிய காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய தினம் தீபாவளியை கொண்டாடுகின்ற எங்களுடைய மாணவர்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, தொடர்ந்து நாங்கள் இலக்கண வினாக்கள் ஊடாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சேனல் மூலம் உங்களுக்கு பல்வேறு வினாக்களை வழங்கி கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் 18வது வினாவிலிருந்து 26வது வினா வரைக்கும் உள்ள பகுதியை இன்றைய தினம் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். ஆகவே அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, நீங்கள் அனைவரும் இதனை பார்த்து பயன்பெறுவதோடு உங்கள் நண்பர்கள், உங்கள் சகபாடிகள் அனைவரையும் மாணவர்கள் அனைவரையும் நன்மை அடைய செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் அந்த வினாக்களுக்கு செல்வோம். பாருங்கள், 14வது வினா, தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள். 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு நான் நினைக்கிறேன் தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள் தெரியும் என்று. சுட்டிக்காட்டும் விதத்தில் பயன்படுத்தும் போது அந்த எழுத்துக்களை நாங்கள் சுட்டெழுத்துக்கள் என்று சொல்கிறது. ஆகவே அந்த வகையில் அ, இ, உ ஆகிய அந்த 3 எழுத்துக்களையுமே நாங்கள் சுட்டெழுத்துக்கள் என்று குறிப்பிடுவோம். ஆகவே அந்த 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே அதில் மிக பொருத்தமான விடை முதலாவது விடையாகும். அடுத்ததாக அன்பார்ந்த மாணவர்களே, பாருங்கள், 19வது வினா, மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் என்ற வினா வினவப்பட்டிருக்கின்றது. ஆ, ஓ, ஏ, யா, ஏ, யா, ஆ, ஓ. ஆகவே மொழிக்கு முதலில் வருகின்ற வினா எழுத்துக்களாக ஏ, யா என்ற வினா எழுத்துக்களை நாங்கள் குறிப்பிட முடியும். ஆகவே மிக பொருத்தமான விடையாக 3வது விடையை நாங்கள் பார்க்க முடியும். ஏ, யா மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஆகும். அதே போன்று மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எனவும் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்துக்களாக உங்களுக்கு தெரியும், ஏ, யா மொழிக்கு முதலிலும், ஆ, ஓ மொழிக்கு ஈற்றிலும் வந்து வினா பொருளை தரும். ஆகவே ஆ, ஓ ஆகிய 2 எழுத்துக்கள் வினா எழுத்துக்களும் மொழிக்கு ஈற்றில் வந்து வினா பொருளை தருகின்ற எழுத்துக்கள் ஆகும். ஆகவே இங்கு முதலாவது விடை மிக பொருத்தமானதாக அமையும். அதே போன்று பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. ஆகவே உங்களுக்கு தெரியும் அந்த வினா எழுத்து ஏ என்ன. ஆகவே இங்கு 4வது விடை மிகவும் பொருத்தமானதாக நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, வினா எழுத்துக்கள் தாய்மொழி தமிழில் 5 வினா எழுத்துக்கள் இருக்கின்றன. ஏ, யா மொழிக்கு முதலிலும், ஆ, ஓ மொழிக்கு ஈற்றிலும், ஏ இருவழியும் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வந்து வினா பொருளை தருகின்ற எழுத்துக்கள் ஆகும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் பரீட்சை வினாத்தாள்களில் அதிகமாக இந்த வினாக்கள் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே உங்களுக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்களை கேட்க முடியும், மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்துக்களை கேட்க முடியும், மொழிக்கு இறுதியிலும் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்களை உங்களிடம் வினவ முடியும். அதே போன்று அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்த வினாவை பாருங்கள். பின்வருவனவற்றுள் அகச்சுட்டாய் அமைவது. ஆகவே இங்கு 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது அவ்வீடு, இந்த மரம், அந்த பாடசாலை, அவன் என்று 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதில் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், சுட்டுக்கள் நாங்கள் பார்த்தோம், சுட்டெழுத்துக்கள். அந்த சுட்டுக்களை 2 வகைப்படுத்த முடியும். ஒன்று அகச்சுட்டு, புறச்சுட்டு. ஆகவே அகச்சுட்டு என்பது சொல்லின் அகத்தே நின்று பொருள் உணர்த்துவது, புறச்சுட்டு என்பது சொல்லின் புறத்தே நின்று பொருள் உணர்த்துவது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, அதை மேலும் இலகுவாக நாங்கள் விளங்கி கொள்ள முடியும். எவ்வாறெனில், சுட்டெழுத்தை நீக்கினால் அகச்சுட்டில் பொருள் தராது.
புறச்சுட்டில் பொருள் தரும். ஆகவே இங்கு 4 விடைகள் இருக்கின்றன. பாருங்கள், அவ்வீடு ஆனாவை நாங்கள் நீக்கிவிட்டால் வீடு என்ற பொருள் இருக்கின்றது. ஆகவே அது புறச்சுட்டு. இந்த மரம் ஈனாவை நாங்கள் நீக்கிவிட்டால் மரம் என்ற பொருள் இருக்கின்றது. ஆகவே அதுவும் புறச்சுட்டாக நாங்கள் பார்க்க முடியும். அந்த பாடசாலை ஆனாவை நாங்கள் நீக்கும்போது பாடசாலை என்ற பொருள் இருக்கின்றது. அங்கும் பொருள் இருக்கின்றது. ஆனால் 4வது விடையை பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே. அவன் என்பதில் ஆனாவை வெட்டி விடுவோம் என்று சொன்னார், அந்த சுட்டெழுத்தை நீக்கி விடுவோம் என்று சொன்னால் வெண் என்று பொருளற்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தருமாயின் அதனை நாங்கள் புறச்சுற்று என்போம். சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராவிட்டால் அதனை அகச்சுற்று என்று நாங்கள் குறிப்பிடுவோம். ஆகவே இவ்வாறான வினாக்கள் உங்கள் பரீட்சை வினாத்தாளில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே மிகவும் இதனை விளங்கி தெளிவாக இருந்து வினாக்களுக்கு விடையை அளித்தால்தான் புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள் அடுத்த வினாவை. பின்வருவனவற்றுள் புறச்சுட்டாய் அமைவது. ஆகவே இங்கு புறச்சுட்டாய் அமைவது என்று கேட்கும் போது அன்பார்ந்த மாணவர்களே, ஒரு விடை தான் புறச்சுட்டாக வர முடியும். ஏனைய 3 விடைகளும் அகச்சுட்டாகத்தான் இருக்க முடியும். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சுட்டெழுத்தை நீக்கி பொருள் தராவிட்டால் அதனை நாங்கள் அகச்சுட்டு என்று சொல்லுவோம். சுட்டெழுத்தை நீக்கி பொருள் தரும் என்று சொன்னால் அதனை நாங்கள் புறச்சுட்டு என்று குறிப்பிடுவோம். ஆகவே இங்கு பாருங்கள் 4 விடைகள் இருக்கின்றன. அவ்வீடு, இது, அது, அவன். அவை மிக இலகுவாக நாங்கள் கண்டறிந்து கொள்ள முடியும். ஆனாவை நீக்கிவிட்டு பாருங்கள், 1வது வினாவில் வீடு என்ற பொருள் மீதமாகின்றது. ஆகவே மிக பொருத்தமான விடை 1வது விடையாகும். அடுத்த அன்பார்ந்த மாணவர்களே, ஐ, அவ் இவற்றுக்கான இணை எழுத்துக்கள் முறையே பாருங்கள். ஐ, அவ் சொல்லும் போதே அதன் இறுதியில் அதன் இணை எழுத்து தெரிகின்றது. ஆகவே ஐ அப்படின்னு சொல்லக்கொள்ள ஐ, இ என்றும், அவ் என்று சொல்லக்கொள்ள உ என்றும் கிடைக்கின்றது. ஆகவே இங்கு இ, உ என்பன மிக பொருத்தமான விடைகளாகும். ஆகவே இங்கு 3வது விடை மிக பொருத்தமானதாக நாங்கள் குறிப்பிட முடியும். ஒவ்வொரு எழுத்துக்கும் இன எழுத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் எங்களுடைய இலக்கண வகுப்புகளில் கலந்து கொள்வதன் மூலம் மிக இலகுவாக இந்த வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இக், இச், இட் இவ்வெழுத்துக்களுக்கான இன எழுத்துக்கள் முறையே என கேட்கப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு எழுத்துக்கும் இன எழுத்துக்கள் இருக்கின்றன என்று சொல்லி. ஆகவே இப்பொழுது பாருங்கள், இக், இச், இட் இவ்வெழுத்துக்களுக்கான இன எழுத்துக்கள் என்று சொல்லி வினவப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங், இஞ்ச், இன் 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. அவை இதில் மிக பொருத்தமான விடை கசட தபர வல்லின எழுத்துக்களுக்கு ஞன நமன அந்த 6 வல்லின எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். ஆகவே இங்கு தரப்பட்டிருக்கின்ற இக், இச், இட் அந்த முதல் வல்லின 3 எழுத்துக்களுக்கும் முதல் வல்லின மெல்லின 3 எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். ஆகவே இங்கு மிக பொருத்தமான விடையாக இங், இஞ்ச், இன் இந்த விடை 1வது விடை மிக பொருத்தமானதாக நாங்கள் பார்க்க முடியும். அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, அடுத்த வினாவை பாருங்கள். பின் வருவனவற்றுள் குற்றியலுகரச் சொல் அல்லாதது. ஆகவே இங்கும் 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. வண்டு, கதவு, காடு, கொழும்பு ஆகிய 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே குற்றியலுகரம் என்றால் என்ன என்று நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். தனி குற்றெழுத்தல்லாத சொல்லின் இறுதியில் வல்லின மெய்களில் ஏறி வருகின்ற உகரம் குற்றியலுகரம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இங்கு கசட தபர வல்லின மெய்கள் உங்களுக்கு தெரியும். அது உகரம் பெற்று வரும்போது குசுடு, துபுரு அந்த 6 எழுத்துக்களும் தான் இறுதியில் இருக்க வேண்டும். வேறொரு எழுத்து வரும் என்று சொன்னால் அது குற்றியலுகரம் ஆகாது. ஆகவே மிக இலகுவாக விளங்கி கொள்ள முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, வண்டு பாருங்கள், கசட தபர அந்த வல்லின மெய் உகரம் பெற்று வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலும். அதே போன்று பாருங்கள், கதவு அது வல்லெழுத்து அல்லை. இவ்வன வல்லெழுத்து அல்லை. இடையின எழுத்தாக நாங்கள் அங்கு பார்க்க முடியும். காடு பாருங்கள், அங்கும் வல்லின எழுத்து உகரம் பெற்று வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலும். ஆகவே அடுத்து பாருங்கள், கொழும்பு அங்கும் வல்லின மெய்யொன்று உகரம் பெற்று வந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே இங்கு குற்றியலுகரச் சொல் அல்லாதது
என்று வினவும் போது 2வது விடை கதவு என்ற விடை மிக பொருத்தமானதாக அமையும். ஆகவே அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வினாத்தாள் கலந்துரையாடல் அங்கும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே எங்களுடைய வினாத்தாள் கலந்துரையாடல் வகுப்பு மிக சிறப்பாக இலக்கிய தொகுப்பு வினாக்கள் முழு பாடப்பரப்பையும் அடிப்படையாக கொண்டு இனிதாக நிறைவு பெற்று மாணவர்களுக்கு இருந்த மயக்கங்கள், விடை எழுதும் போது ஏற்படுகின்ற இடர்பாடுகள் அனைத்தும் நீங்கி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை மாணவர்களுக்கு ஏற்பட்டது. இலங்கையில் பல இடங்களில் இருந்தும் எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த வகுப்புகளில் கலந்து கொண்டார்கள். அந்த மாணவர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, தொடர்ந்து எங்களுடைய இலக்கண வினாத்தாள் கலந்துரையாடலிலும் அதே மாணவர்கள், அதிலும் இன்னும் பல மாணவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் அந்த வகுப்புகள் சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய பாட வகுப்புகள் சனி, ஞாயிறு மற்றும் திங்கள் காலை 7 மணி தொடக்கம் 8:30 வரை இடம்பெறுகின்றன. ஆகவே அந்த வகுப்புகளிலும் மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மிக சிறப்பாக புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி தமிழ் பாடத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து இணைவதன் மூலம் உங்களுக்கு சிறந்த பெறுபேறுகளை நோக்கி நகர முடியும் என்று கூறி, நீங்கள் இந்த வீடியோக்களை சேனலில் பார்வையிடுவதோடு உங்களுடைய நண்பர்கள், சகபாடிகள், அதாவது தமிழ் மொழி மூலம் கற்கின்ற அனைத்து மாணவர்களும் இதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்வதோடு, ஆகவே இதை பார்வையிடும் போது எங்களுடைய சேனலில் வருகின்ற இவ்வாறான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்வையிட வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் அழுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் சேனலில் வழங்குகின்ற அந்த வீடியோக்களை உங்களுக்கு மிக இலகுவாக பார்வையிட முடியும் என்று கூறி, மற்றுமொரு வினாத்தாள் கலந்துரையாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும்